அப்ப நீ கள்ளச்சாராயம் வந்துருங்கிறதுக்காக திறந்து விடுறேன்னா கட்டுப்படுத்துறா. எப்படிரா? ஐயோ சாரி சீமானே. மேடம் என்ன சொல்றாங்கன்னா, சீமானனை பார்த்து எப்பட்றா அப்படின்னு கேட்குறாங்க. பதிலுக்கு நாங்கள் உங்களை தலைவனை பார்த்து இப்படி தாண்டா அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, 50 வருஷமா திமுக சாராயத்தை ஊற்றி ஊற்றி வளர்த்துச்சா, அதனால தாவேக்கா ஒரே நாளில் எல்லாம் மாற்றிட முடியாதா? யார் உங்களை ஒரே நாளில் மாற்ற சொன்னால்? படிப்படியாக குறைங்கன்னு தான் சொல்கிறோம். ஒரு சைடு படிப்படியாக குறைப்போம், போதையில் தமிழகத்தை உருவாக்குவோன்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு ரெஸ்டோபார்னு ஓப்பன் பண்ணுறதா தகவல் தெரிவிக்கிறீங்க? அப்படி உங்களுக்கு மதுபான கடையை மூடிட்டா கள்ளச்சாராயம் வந்துடும் அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு எதுக்கு அரசு பதவி நிர்வாகம் பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க? என் தடுத்து நிறுத்த உங்களுக்கு வக்கு இல்லையா, திராணி இல்லையா, தெம்பு இல்லையா? இவன் ஏன்டா அந்த டாஸ்மார்க்க மூடலைன்னா கள்ளச்சாராயம் வந்துருங்க. எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம். அப்புறம் எதுக்கு போலீஸ், அதுக்கப்புறம் நிர்வாகம், இது வந்துடும் அது போயிடும் சொன்னா எப்படி இருக்கு? இப்படியா பேசுறது? விஜய் எல்லாத்தையும் காப்பாத்தாரு. குடும்பம் வேற, இது வேற. நாட்டுல யாரு தான் தப்பு பண்ணல, அவர் மட்டும் தான் தப்பு பண்றாரு. எல்லாருமே தான் யார் ஒருத்தனோட ஒருத்தி இருக்காங்க. எல்லாருமே எல்லாம் ரெண்டு ரெண்டு தான் வச்சுக்கிறாங்க. நிறைய ஆம்பளைங்க எங்க வீட்லயே கூட சில பேர் எல்லாம் வச்சுக்கிறாங்க. எங்க வீட்டுக்கு அப்படிதான் இருப்பாரு. அதனால இதுல என்ன இருக்கு? அது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை. அது ஆமா, இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அவளால முடியுது. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் எங்க இருந்து வர்றாங்க? ஒருவேளை காசு கொடுத்து எதுவும் பேச வைப்பானுங்களோ? ஒருத்தவங்க 2 பொண்டாட்டி வச்சுக்கிறது திறமைக்கேற்ற பரிசாமா? எல்லாருக்கும் திறமை இருந்தால் இதுதான் பரிசாக கிடைக்கும் போல. இந்த மதுரை மண்ணில், கண்ணகி வாழ்ந்த மண்ணில் இப்படிப்பட்ட ஆளுங்களும் இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துக்கிட்டு இந்த அம்மா இப்படி பேசுது. விஜய் ஓகே பிடிக்கும் தான், அதுக்குன்னு இந்த அளவுக்கு கேவலமாலாம் பேசுவாங்களான்னு தெரியல. ஆனால் ஒன்று, தளபதி விஜய் அப்படின்னு ஒருத்தர் முதல்வராகாட்டி இந்த மாதிரி ஆளுங்களாம் இருந்திருக்குமானே தெரியல. முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் பட ரிலீஸை பிரம்மாண்ட திருவிழாவை போல கொண்டாட வேண்டும் என கட்சியினருக்கு அமைச்சர் புசி ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். அப்புறம் என்னப்பா, அமைச்சர் புசி சொன்ன மாதிரி தளபதியோட ஜனநாயகன் படத்தை திருவிழா போல கொண்டாடுங்க. எல்லாரும் வேல் குத்தி காவடி எடுத்து அங்க பிரதேசனம் பண்ணி திருவிழா மாதிரி கொண்டாடுங்க. கர்நாடகக்காரன் நமக்கு தண்ணி தந்தா என்ன, தராட்டி என்ன, கிழவரப்பள்ளி டேம்ல நுர வந்தா என்ன, வராட்டி என்ன, சேலத்துல தண்ணீரை பிரைவேட்க்கு கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன, அதான் நமக்கு முக்கியம். நமக்கு தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடணும். ஒரு நீர்வளத்துறை அமைச்சரா இருந்துகிட்டு பிரஸ் மேகதாது அணையை பத்தி கேட்கும் போது ஓட வேண்டியது. அந்த கிழவரப்பள்ளி டேம் போய் பார்வையிடுறது கிடையாது. என்ன பார்த்தாலும் விஜயை பத்தியும் அவரோட படத்தையும் ப்ரொமோட் பண்றதுதான் அமைச்சர் புசியோட முக்கியமான வேலையா இருக்குது. தளபதி விஜய் மேல இவருக்கு ஓவர் லவ் போல. அதான் அவரை இட்டுன்னு போறது, அதுக்கப்புறம் அவரோட படத்தை ப்ரொமோட் பண்றதுலயே முக்கிய இதா இருக்காரு. இதுக்கு எதுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் ஆகணும்னு தெரியல. வணக்கம் மக்களே, விசில் அடிங்க மாற்றம் வரும், வீட்டு வாசல்ல கோலம் போடுங்க மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இந்த வீட்டு வாசல்லையே கோலம் போட முடியாத அளவுக்கு வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கிட்டு இருக்காங்க இந்த தாவேக்கா அரசு. இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன். பாத்தீங்களா, 40 வருஷமா அவங்க வாழ்ந்த வீட்டை அவங்க கண் முன்னாடியே இப்படி இடிச்சு தரமட்டமாக்குறாங்க. அவங்களோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இதுக்கப்புறம் அவங்க எங்க போவாங்க? இத பத்தியெல்லாம் கோவம் நம்ம கேள்வி கேட்டோம்னா தூக்கி உள்ள வச்சிருவாங்க. இதையும் பார்த்துட்டு விஜயப்பார், அவர் அழகப்பார், நடையப்பார், உடையப்பார், ஸ்டைலப்பார் அப்படின்ட்டு போயிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கும் இந்த தாவேக்கா தற்கூரிங்க எப்படி திரும்ப முட்டு கொடுக்குதுங்க. இது திமுக ஆட்சியிலேயே அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்களாம், இந்த மாதிரி வீட்டை இடிக்க போறோம். அதை தான் இந்த தாவேக்கா அரசு செயல்முறைப்படுத்துதான். ஏன்பா, அவங்க தான் தீய சக்தி, நீங்க தான் தூய சக்தியாச்சே, நீங்க தான் மாற்றத்தை கொண்டு வருவீங்களே, எதுக்கு நீங்க இந்த திட்டத்தை செயல்படுத்துறீங்க? உங்க தூய சக்தியில தீய வைக்க. வணக்கம் மக்களே, தமிழ்நாட்டின் குடிமகன்களுக்கெல்லாம் சந்தோஷமான ஒரு செய்தி. நீங்க நினைக்கிற மாதிரி நாட்டின் குடிமகன்கள் கிடையாது. இந்த குடிமகன்களுக்கு என்னன்னா, தமிழக அரசு ரெஸ்டோபார் அப்படின்ற திட்டத்திற்கு நேரடி அனுமதி வழங்க உள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளார்களாம். ரெஸ்டோபார்னா என்னன்னு தெரியுமா? உணவகத்துடன் கூடிய மதுபான கடை. அண்மை செய்தி. ரெஸ்டோ பார் எனும் உணவகத்துடன் கூடிய மதுபான கூடங்களுக்கு நேரடியாக அனுமதி வழங்க தமிழ்நாடு அரசு திட்டம் என தகவல் வெளியாகியிருக்கிறது.
அப்படின்னா நீங்க வந்து சரக்கு போட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க மனைவிமார்கள் சாப்பாடுலாம் கொடுக்காம அடிச்சு துரத்துவாங்கல்ல. அதனால நீங்க இனிமே பார்லயே குடிச்சிட்டு சாப்பிட்டு நல்லா ஃப்ரீயா வீட்டுக்கு போலாமா. ஒரு பக்கம் என்னன்னா போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும்னு சொல்லி பொட்டூஸ் வாயிலே வடை சுட்டுட்டு இருக்காரு. போதை பொருட்கள் இல்லாத தமிழகம் உருவாக்கப்படும். இந்த பக்கம் என்னன்னா ரெஸ்டோ பார்க்கு நேரடி அனுமதி வழங்குறாங்க. இதனால சந்தோஷப்படுறது என்னவோ குடிமகன்களா இருக்கலாம், ஆனா பாதிக்கப்படுறது அவரோட குடும்பங்களும் மனைவிகள் குழந்தைகள் தான். விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்ட குழந்தைங்களை பத்தி எல்லாம் யோசிச்சா இவங்க இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுப்பாங்களா? உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட. இதுல வேற 717 மதுபான கடை மூடிட்டாங்கன்னு ஃபயர் வேற. எல்லாம் இதுக்கு தான். வணக்க மக்களே, ஒரு தமிழ்நாட்டு தற்குறிக்கு ஒரு மலேசியா தற்குறி எப்படி சொம்படிக்குதுன்னு பாருங்களேன். விஜய் தான் எங்க வீட்டுக்கார மாரி ஆள் தான். மயிர்னா அவர் என்ன பண்ணாரு, பெண்களுக்கு என்ன பண்ணாரு அவரு. இப்படி நிறைய பேர் வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தெரிந்து தெளிஞ்சி திருந்தி வரணும்னு எதிர்பார்க்கிறேன். பாப்பா பாத்தீங்களா, இந்த அம்மா சொல்லுது விஜய் எனக்கு வீட்டுக்காரர் மாதிரி, ஸ்டாலின்லாம் எனக்கு ஒரு ஹேரே இல்ல, ஸ்டாலின் பெண்களுக்காக என்ன பண்ணிருக்காருன்னு கேக்குது. பாவம் இவ்வளவு நாள் கோமால இருந்துச்சு போல. அதுக்கு இந்த மலேசியா தற்குறி என்கரேஜ் வேற பண்ணுது. சூப்பர்மா, இப்பதான் நீங்க புரிஞ்சு தெளிஞ்சு வந்திருக்கீங்க, உங்களை மாதிரி நிறைய பேர் வரணும்னு. எப்படி விஜய் என் வீட்டுக்காரர் மாதிரின்னு சொல்ற நிறைய பெண்ணணிகள் வரணுமோ. ஒருத்தி என்னன்னா எங்க தளபதிக்கு நாங்க பொண்டாட்டியா கூட இருப்போன்றா. இந்த அம்மா என்னன்னா விஜய் என் வீட்டுக்காரர் மாதிரி அப்படின்னுது. விஜய் தான் எங்க வீட்டுக்கார மாரி ஆள் தான். இதெல்லாம் நாங்க சொல்லிட்டு இவர்களுக்கு அப்படியே கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும். இந்த மலேசியா அம்மாவுக்கும் அவங்க வீட்டுக்காரருக்கும் தமிழ்நாட்டு அரசியலை விமர்சனம் பண்றதுல ஒன்னா நம்பரு. மலேசியாவுக்கு எதுக்கு போனோமோ அந்த வேலையை மட்டும் பார்க்கணும், சரியா? இதுல வேற சொல்லிக்கும் இந்த அம்மா, என் ஸ்டேட்டஸ்க்கு நான் உன்னை பத்தியெல்லாம் பேசக்கூடாதுன்னு. உன் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தாலே எங்களுக்கு தெரியும், சரியா? உனக்கு அவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸா இருந்தா மலேசியா அரசியலோட நிறுத்திக்கோ. வணக்கம் மக்களே, உஜாலா மணியை தொடர்ந்து தாவே கலர்ந்து ஒரு பாய் இறங்கியிருக்காரு. பாவம் பாய்க்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் போல, அதான் மேடைக்கு மேடை நாம் தமிழர் கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க பாய், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொது கழிவறைக்கும் தலைவரா அவங்கள நியமனம் பண்ணுவாரு முதல்வர் விஜய் அவரு, சரிங்களா? வாழ்த்துக்கள். பாய் என்ன சொல்றாருன்னா, 15 வருஷமா ஒரு கட்சி அப்படியே இருக்குன்னா செத்த போனத்துக்கு சமமாமா. 2 வருஷம் செஞ்சா பயிற்சி, ஒரு 5 வருஷம் எடுத்தா முயற்சி, 15 வருஷமா ஒண்ணுமே சீண்டாம ஒருத்தர் போட்டு உட்காந்துருந்தாங்கன்னா, ஐயா 15 வருஷமா ஒரு இடத்துல அப்படியே கிடந்துச்சுன்னா அது போனோம். புரியுதுங்களா? நான் சீமான தயவு செஞ்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிடாதீங்க. அவருக்கு சட்டமன்றம் தான் கரெக்டான இடம். பாய், நாங்களாச்சும் 15 வருஷம் தோத்தாலும் களத்துல இருக்கோம், மக்களுக்காக போராடுறோம். ஆனா நீங்க மட்டும் இந்த வருஷம் தோத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, துண்டக்கானும் துணியக்கானும் ஓடி இருப்பீங்க, ஆளு அட்ரஸே இருந்திருக்க மாட்டீங்க, சரிங்களா? அப்புறம் சீமானெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு பேச வேண்டியது, ஆனா மேடைக்கு மேடை வந்து அவரை பத்தி புலம்பிட்டே இருக்க வேண்டியது. அவர் கார் வாங்கிட்டாரு, கல்யாண வீட்டுக்கு போயிட்டாருன்னு விட்டா அவர் பாத்ரூம் போயிட்டாருன்னு கூட விமர்சனம் பண்ணுவாங்க போல இவனுங்க. வணக்கம் மக்களே, முதல்ல ஒரு தொகுதி ஜெயிங்க, டெபாசிட் வாங்குங்க. நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்குற சில மடக்கு ஊதிகளுக்கு தான் இந்த பதிவு. இவர் யாருன்னு தெரியுமா? இவர் தான் நாம் தமிழர் கட்சியின் மீனவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் தீரன் திருமுருகன் அண்ணா, பொதுநல வழக்கறிஞர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியுமா? தாவேக அரசு ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி மீனவர்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகளா மீன்பிடி தடை காலத்திற்கு 20,000 உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததும் இந்த திட்டத்திற்காக 200 கோடி செலவாகும், ஸோ காலதாமதம் ஆகும் அப்படின்னு அண்டர்பெல்ட் அடிச்சிட்டாங்க. இதை எதிர்த்து இந்த தீரன் திருமுருகன் அண்ணா உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுத்து அவர் தரப்பு வாதத்தை எடுத்து வச்சு பக்கத்து மாநிலத்திலான கேரளா கர்நாடகால ஆல்ரெடி இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் கூடிய விரைவில் மீனவர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி மனு தொடர்ந்திருந்தாரு. உயர்நீதிமன்றமும் இவர் தரப்பு வாதத்தை எடுத்துட்டு தமிழக அரசுக்கு 1 மாத காலத்திற்குள் மீனவர்களுக்கான இந்த உதவித்தொகை வழங்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்கு.
வணக்கம் மக்களே. இன்றைய தாவேக அரசின் சாதனை. நம்ம லயோலா காலேஜ் ஓனர் லயோலா மணி அண்ணா இருக்கார்ல, அவருக்கு வந்து தாவேகா கட்சியின் ஒரு இணைச் செயலாளராக இருக்கனால தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளி மாணவர்களுக்கான பாட புத்தகங்களை தயாரித்தல் மற்றும் வெளியிடுதல் அதோட தலைவராக நியமனம் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழக அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவரும். எந்த ஒரு அடிப்படையில் இவருக்கு இந்த பதவியை கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு மேடை போட்டு ஒரு கட்சியின் ஒருங்கிணைப்பாளரை பழைய சாமான் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணவருக்கு பள்ளி மாணவர்களுக்கான பாட புத்தகங்களை தயாரித்தலோட தலைவர் பதவி வழங்கியிருக்காங்க. அப்போ இனி நினைச்சு பாருங்க, மாணவர்களுக்கோட புத்தகங்கள்ல எந்த மாதிரி வார்த்தைகள் வரும்னு. இப்ப நான் சொல்ற ஒரு இந்த இது கூட பாத்தீங்கன்னா காலையில உறுதிமொழியா வரும். விஜய் மாமா, விஜய் மாமா, தமிழக முதலமைச்சர் விஜய் மாமா, தமிழக முதலமைச்சர் விஜய் மாமா. அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு பாட்டு போடுறேன் பாருங்க. இது கூட பள்ளி மாணவர்களின் புத்தகங்களை வர வாய்ப்பு இருக்கு. பொட்டு மாமா, பொட்டு மாமா, பொட்டு மாமா, பொட்டு மாமா, பதில் சொல்லு மாமா, வசனம் பேசி வென்ற மாமா, வாக்கு தந்து சென்ற மாமா, ஊரு கேட்கும் கேள்விகளுக்கு ஏன் அமைதி மாமா. எத்தனையோ தகுதி வாய்ந்தவங்க இருக்கும்போது இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தூக்கி கொடுக்குறாங்க. என்னடா பண்றாங்க இந்த ஜாம்பிஸ் கூட்டம்? முதல்வர் விஜயோட இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை பார்க்கவில்லைன்னு போலீஸ்காரரை பிடிச்சி கடிச்சு வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஜாம்பிஸ் கிட்ட இருந்து போலீஸ்காரவங்க நம்மளை காப்பாத்துவாங்கன்னு பார்த்தா போலீஸ்காரவங்களே அவங்கள காப்பாத்திக்கணும் போல கடிக்கிறானுங்க, செருப்பு கழட்டி அடிக்கிறானுங்க. இதுதான் முதல்வர் விஜய் உருவாக்குன வருங்கால ஆகச்சிறந்த அறிவாளிகளா இல்ல அரசியல்வாதிகளான்னு தெரியல. இதையாடா நீங்க மாற்றம்னு சொன்னீங்க? ஐயோ, இவனுங்களெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. பொது வெளியில கூட போக பயமா இருக்கு. அப்படி இருக்கானுங்க இவனுங்க. வணக்கம் மக்களே. இப்போ ஒருத்தர் அவரையே அவரை அசிங்கப்படுத்திக்கிற ஒரு வீடியோவை நான் போடுறேன், பாருங்களேன். என்ன பாக்குற? துப்புறானேனா? உன் மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஜெயிக்கிறேன்டா, ஜெயிக்கிறேன். சிங்கம் உனக்கு தேவையா குமாரு? இந்த அரசு பள்ளிக்கு தங்களோட குழந்தைகளை அனுப்புற பெற்றோர்களுக்குலாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இனிமே உங்க குழந்தைகளுக்கு வந்து நோட்டு, புத்தகம், பேனா, பென்சிலு, ஸ்கூல் பேகு இதெல்லாம் கொடுத்து அனுப்பாதீங்க. ஒரு டிஃபன் பாக்ஸு, ஒரு பாட்டில் தண்ணி கேனை மட்டும் கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா அங்க போறது வந்து அவங்க படிக்க கிடையாது. தளபதி விஜய் வந்து என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாரு, என்ன பேசுறாரு, என்ன ஆக்ஷன் பண்றாரு, இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு, பொட்டு வச்சாரா வைக்கல இப்படின்னு நோட் பண்றதுக்கு தான். இன்னைக்கு கரூருக்கு வந்துட்டு துக்கம் விசாரிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருல்ல, அந்த ஒரு நிகழ்வை வந்துட்டு ஒரு அரசு பள்ளியில டீச்சர்ஸ் வந்து மாணவருக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்கூலுக்கு போறது படிக்கவா இல்ல தளபதி விஜயோட இந்த இதெல்லாம் பாக்குறதுக்கான்னு தெரியல. ஏன்னா நாளைக்கு வந்து எக்ஸாம்ல இதுதான் கேட்பாங்க, தளபதி விஜய் அழகா இருந்தாரா, ஆம் இல்லை, இதுதான் ஃபியூச்சர்ல கண்டிப்பா நடக்கும். இதை பத்தி எல்லாம் இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனா ஏதோ ஒரு மோகனன் அவர்கிட்ட கேட்டா நம்ம கேட்கறது ஒன்னா இருக்கும், அவர் கொடுக்குற பதில் ஒன்னா இருக்கும். இதுதான் அந்த மாற்றம். வணக்கம் மக்களே. நாம இது வரைக்கும் எவ்வளவோ கட்சிகள் பார்த்திருப்போம். திமுக, அதிமுக, நாத்தாக்கா, பாமக, தேமுதிக, மதிமுகன்னு. தாப்பாக்கா அப்படின்னு ஒரு கட்சியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதோ இவங்க தான் அந்த கட்சி, தமிழக பைந்தாங்கோலி கழகம். இதுக்கு தலைவர் யாருன்னு பார்த்தா நம்ம பொட்டு மாமா தான். தொண்டர்கள் வந்து இதோ இந்த பொட்டு மாமிகள் தான். இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, இவங்க அரசை எதிர்த்து யாரு கேள்வி கேட்டாலும் ஒன்னு போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்றாங்க நைட்டோட நைட்டா, இல்லைன்னா வந்து போய் கேஸ் கொடுக்குறானுங்க. என்னன்னா எல்லாரும் தனி மனித தாக்குதல் பண்றாங்களாமா. இவங்கள தாவேக்கா பெண்கள்லாம் ரொம்ப நல்ல பெண்களாமா, யாரை பத்தியும் பேச மாட்டாங்களாமா, ரொம்ப அடக்க உடக்கமான அமைதியான பெண்களாமா. ஆனா அதுக்கான பெண்கள் டிவிகே பெண்கள் கிடையாது. அரசியல் நாகரிகம் எங்களுக்கும் தெரியும். திருப்பி அந்த மாதிரி பெண்கள் டிவிகே கிடையாது, அந்த மாதிரி கட்சி டிவிகே கிடையாது. வல்கர் வாரியஸ் டீம் பண்ற கெட்ட வார்த்தையில இவளுக்கு பாக்குறதே இல்ல போல. அதுக்கப்புறம் தாவேக்காக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய தற்கூரி அணில் குஞ்சுங்க பேசுறாளுகளே, அவர்கள் வீடியோல நீங்க பாக்குறீங்களா? நீங்களே அப்படித்தாண்டி பேசுறீங்க. முதல்ல நீங்க ஒழுக்கமா இருங்கடி, அப்புறம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பயந்தாங்கோலிகளா மூஞ்சிங்களை பாரு. வணக்கம் மக்களே. தாவேக்கா கட்சியில ஒரு சீட்டுக்காக ஒருத்தர் என்னமா கூவுறாருன்னு பாருங்களேன்.
அது பழசாகி துருப்பிடிச்சு கைலாங்கணியில போட்டு அந்த சாமான்லாம் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் ஜனா பாத்தீங்களா? இவர் பேர் என்ன? உஜாலாமணியா இல்ல குஜாலாமணியா? லொயாலமணி மறந்துட்டேனே. அண்ணே கவலைப்படாதீங்க, கண்டிப்பா திருச்சி கிழக்கு தொகுதி உங்களுக்கு தான், சரிங்களா? யாரை பார்த்து பழைய சாமான்னு சொல்லியிருக்கீங்க? நான் இப்போ 2 பேர்த்தோட ஃபோட்டோவை க்ளோஸ்அப்பில் வைக்கிறேன். யார் பழைய சாமான் மாதிரி இருக்காங்கன்னு பார்த்து சொல்கிறீங்களா? வா பாவம் அண்ணே, மேடைக்கு மேடை நாம் தமிழர் பேச்சாளர்கள்ட்ட அடி வாங்கினதை மறந்துட்டார் போல. போய் வந்து பேசணும்னா சாட்டை துறைமுறை வராரு, இடுமோன கார்த்திக் வராரு, அந்த ஊடகத்து பக்கமே வராம எடுத்தே மாதிரி ஒரு ஓட்டம் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட யாரும் ஓடணும்னு ஓடி போயிட்டு இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடலையே. 1 மாத கால தாவே காட்சி, 2 மாத கால தாவே காட்சி எப்படி இருக்கிறது? நியாயமா நடத்துவோம் டிபேட்ட. திறந்த வழியில தம்பி லைலாமணி நான் வந்து வரவேற்கிறேன், வாங்க. நீங்க ஒரு கட்சி தலைவரை இப்படி கிண்டல் பண்ணி பேசுறீங்க, விமர்சனம் பண்றீங்களே, பதிலுக்கு நாங்க உங்க தலைவரை இப்படி பேசினா ஒத்துக்குவீங்களா? சோசப்பு அது உப்பு சப்பு இல்லாதது அப்படின்னு சொன்னா சோசப்பு அது வெறும் சப்புன்னு போயிடுச்சு. சோசப்பா அது வெறும் சப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? ஓ, இதுதான் அந்த மாற்றமா? ஏனுங்க மக்களே, இன்னைக்கு எலெக்ஷன். ஸோ தவறாம எல்லாரும் உங்க ஓட்டை பதிவு பண்ணுங்க. இன்னைக்கு யாரு ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை. ஆனா காரைக்குடி தொகுதி மக்களே, தயவு செஞ்சு சீமான் அண்ணாவை கைவிட்டுறாதீங்க. அவர் கண்டிப்பா அந்த தொகுதியில ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போகணும். மாற்று அரசியல் வேணும்னு ஆசைப்படுறீங்களே, நீங்கெல்லாம் ஓட்டு போட்டாதானே மாற்றம் வரும். ஸோ அதே மாதிரி விஜய் அவர் நிற்கிற திருச்சி கிழக்குலையும் அவர் ஜெயிக்கணும். 2 பேரும் சட்டமன்றத்துக்குள்ள போய் பேசும்போது எந்த கட்சி உங்களுக்கு மாற்றம் கொண்டு வரும்னு பார்க்கணும். அப்புறம் இன்னும் 5 வருஷம் முடிச்சு நம்ம அந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம். ஸோ கண்டிப்பா மக்களை கைவிட்டுறாதீங்க. 2 தொகுதியிலையும் நிற்கிற வேட்பாளர்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. அப்பதான் மாற்று அரசியல்னா என்னன்னு தெரியும். சும்மா இலவசத்துக்கு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல நம்ம சோத்துக்கு பதிலாக வேற ஏதாவது தான் சாப்பிட வேண்டியது வரும். ஸோ சிந்திச்சு உங்களோட வாக்கை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, நேற்று என் ஃப்ரெண்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே டிவிகே சப்போர்ட்டர்னு சொல்லி ஒருத்தர், இப்போ மென்ஷன் பண்ணுறீங்க, இந்த ஐடியில் உள்ளவர் ரொம்ப ஆபாசமாக கமெண்ட் பண்ணியிருந்தாரு. உடனே நானும் பதிலுக்கு ரிப்ளை பண்ணாமல் அந்த ஐடியை மென்ஷன் பண்ணி இந்த கமெண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, நமக்கு தேவைப்படும் அப்படின்னு தான் ஒரு கமெண்ட் போட்டேன். உடனே அவர் அந்த கமெண்ட்டையே டெலிட் பண்ணிட்டு ஓடிட்டாரு. இவ்வளோதாங்க அவங்க சரியான பயந்தாங்கொழி பயலுக, டம்மி பீஸு. ஒரு ப்ரெஸ்ஸை பார்த்தாலே பயந்து ஓடுறவரை தலைவனாக ஏற்றுக்கிட்ட கூட்டம் அவங்க. ஆனா நம்ம அப்படியா பிரஸ்ஸையே கேள்வி கேட்க முடியாம திணற வைக்கிற கூட்டம். அப்புறம் இதுக்கு இன்னொன்னு ரூட் மாஃபியா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் ஐடியில, அக்கா உன் மேல கேஸ் போட்டாங்கக்கா, போலீஸ் உன்னை தேடிட்டே வருதான். நான் என்னடா பண்ணேன்? கொலை பண்ணனா, கொலை பண்ணனா, இல்ல பாலியல் குற்றம் பண்ணனா? தாவேக்கா நிர்வாகின்ற பேர்ல பாலியல் குற்றம் பண்ணிக்கிட்டு கள்ள நோட்டு அடிச்சுக்கிட்டு தொடர்ந்து சமூக வலைதளத்துல ஆபாசமா பேசிக்கிட்டு திரியறவங்களாம் இந்த சமுதாயத்துல வாழும்போது என்ன ஏன்டா அரெஸ்ட் பண்ண போறாங்க? அண்டா டம்மி அணில்களா, உங்களை பார்த்தெல்லாம் நாங்க பயப்பட முடியுமா?